விஜய் ஆஸ்திரேலியால வந்து இடம் வாங்கியிருக்காப்ல, பக்கத்திலே திரிசா வாங்கியிருக்காப்ல. நான் பார்த்தேன். யாரு சாட்டை திரும்புறேன் சொன்னாப்ல. ஆனா அவர் உழைச்சு வாங்குறாப்ல, உழைச்சு வாங்கின காசை யாருக்குனாலும் கொடுப்பாப்ல, எங்கனாலும் இடம் வாங்குவாப்ல. உனக்கு என்னென்ன பிரச்சனை? திருநதி வாங்கி எங்கேயாச்சும் இடத்த வாங்கினாப்லையா? திருநதி வாங்கி எந்த நடிகைக்கும் கொடுத்தாப்லையா? திருநதி வாங்கி குடும்பத்தை நடத்தினாப்லையா? திருநதி வாங்கி வீட்டு வாடகை கொடுத்தாப்லையா? திருநதி வாங்கி கார் வாங்கினாப்லையா? இதுதான் என் கேள்வி. அவன் உழைச்சி சம்பாரிச்ச காசை எங்கேயோ வாங்குறான். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏன் வயிறு எரியுது? ஆனா உன்னைய பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி புரியலையா? தாவைக்கா தான் ஆட்சியில் இருந்துச்சா? தாவைக்க பண்ணதான் நீ வந்து எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கியா? உன்னோட கட்சிக்கு தேர்தல் பொதுக்கூட்டத்தில் நீ என்ன பண்ணுவ? உன்னால என்ன செய்ய முடியும்? உன் கட்சி ஆட்சிக்கு வந்த என்னெல்லாம் பண்ணும் அதை சொல்லுன. ஏன் ஒவ்வொருத்த வீட்டோட புறவாசலையும் பாத்ரூம்லையும் ஏன் நீ வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்க? உனக்கு இருக்க திறமைக்கு நீ எப்படிலாம் பேசுற? ஒரு மக்கள் பிரச்சனை எவ்வளவு தூரம் நீ இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியில கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு எதுக்கு நீ டிஜிட்டல் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா சொல்லுன. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. நீ சூப்பரா பேசுவ. இந்த பக்கா மாஸ் நீ கலாய்க்கிறதுல பயங்கரமான ஆளு. உன்னையெல்லாம் வந்து ஒரு பெரிய அசட்னே NTKக்கு. ஏன்னா உன்னைய வச்சுதான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமாவே சொல்றேன். தயவு செஞ்சு சொல்றேன் சாட்டை என்ன, உனக்கு இருக்க திறமைய உன் கட்சி எப்படி வந்து வெளிக்கொண்டு வரலாம்? 15 வருஷம் போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 15 வருஷமா ஒரு MLA கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணே. ஏன் மக்கள் இங்க இருந்து ஓரமா பேசுங்கப்பா, ஓரமா பயிற்சி எடுத்துட்டு இருங்கப்பான்னு உங்களுக்கு ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதுதான் கள நிலவரம். எதுக்கு போட்டு இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த 15 வருஷமா பண்ணாத 2026ல என்னால கண்டிப்பா ஒரு MLA ஆக முடியும்டா. நானே வந்து விஜய்க்கு ஆப்போசிட் நான் MLA ஆவண்டா சொன்னல. நீ விஜய் எங்க நிக்கிறாரோ அங்க நான் வருவேன்ட்டு போய் நின்னுல. அதுக்குண்டான வேலை என்னமோ பாரு. அதை விட்டுட்டு அங்க சொத்து வாங்கியிருக்காரு, இங்க சொத்து வாங்கியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா பொறாமப்படுறா, வைத்தறிச்சல் பட்டுட்ட கிளறிகள்லாம் ஊர்ல அவ பாருடி எவ்வளவு வாங்கிட்டா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குண்ணே. தயவு செஞ்சு சொல்றேன், கட்சிக்கு என்ன டெவலப்மெண்ட்டோ அதை பாருண்ணே. திமுக கார மேல ஏறுறியா ஏறு. நாங்க பண்ற தப்பு நீ சொல்றியா? கண்டிப்பா நாங்க திருத்திக்க தயாரா இருக்கோம். தப்பு பண்றது எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு. இது அரசியல் கிடையாதுண்ணே. அரசியல் விமர்சனத்தோட பண்ணுன. இதுதான் நல்லது. சாட்டை என்ன நீ பெஸ்ட்னு நீ சொல்ற மாதிரி பக்கா மாஸ். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பக்கா லூஸ் கட்சின்னு ஒன்று இருக்காமாண்ணே. அதையும் கண்டுபிடிச்சு அதையும் ஏறி விடுன.